வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ, ஒரு இல்லை 2 ப்ராடக்ட் ஆக்சுவலாக. நான் வந்து 2 தனி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து ஒரு சிங்கிள் பேக்கிங்காக வந்துருச்சு, ஒரு பெரிய டப்பாவாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், முன்னாடியே போட்டிருக்கு. அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து ஸ்க்ரூ ட்ரைவர், ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர். வேறு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே பிராண்டு தான் Black+Dekker. ஸோ அந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஹப் ஆக்சுவலாக, அதாவதுன்னா மினி யூஎஸ்பி ஹப். நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஹப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் 3 யூஎஸ்பிஸ் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேலா? ஸோ அந்த ஹப் இருக்கும். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேலா? ஸோ லெட்ஸ் ஓப்பன் இட். அண்ட் ஒரு பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் இந்த இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்குது. ஓகேங்களா? ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து அவங்களே ஓப்பன் பண்ணாங்களா இல்லை நான் ஓப்பன் பண்ணிட்டானே அப்படின்னு தெரியல. எனிவேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எஸ், இது ஆக்சுவலி யூஎஸ்பி ஹப். இதை பற்றினியாக பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டிவைஸ் தான். இது வந்து ஒரு ரீசார்ஜபிளாக எனக்கு தெரியல, பட் மேபி ரீசார்ஜபிளாக தான் இருக்கணும். இது வந்து ஒரு Black+Dekker ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகேலா? கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் பார்க்கலாம் இது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது இதோட காம்பேக்டாக தான் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னு தெரியல, அது வந்து எனக்கு வந்து பிடிக்கவும் இல்லை அண்ட் அது வந்து சரியாக ஒர்க் பண்ணலை. ஓகேங்களா? இது நான் வாங்கியிருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக வந்து இது வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். அந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கும் நான் வந்து கம்பேரிசன் நான் கொடுக்குறேன். பட் இதை ஏன் நான் வாங்கியிருக்கேன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதாக பார்த்தீங்கன்னா Black+Dekker. இது வந்து இட்ஸ் ரீசார்ஜபிள் NICD உள்ள வந்து பேட்டரி இருக்குது. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் வித் 4.8 volts. அண்ட் இது கூட என்னென்ன வருதுன்னா, ஒரு மெயின் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். இது வந்து அட்ஜஸ்டபிள் கைண்ட், நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 sets ஆஃப் ஸ்க்ரூ பிட்ஸ், அதாவது டோட்டலாக 15 பிட்ஸ் இதில் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டர் நினைக்கிறேன், தெரிஞ்ச வரைக்கும் ஷோர், நாட் ஷோர். அண்ட் வந்து ஒரு சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. ஓகேலா? ஸோ உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் ஒன்று கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ரூபா அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1995 ரூபா, அதாவது 1995, கிட்டத்தட்ட 2000 ருபீஸோட வந்து ப்ரைஸிங் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சம்திங், 1500 ருபீஸ் சம்திங். பில்லிங் இருக்குது. ஸோ பில்லை பார்த்துடலாம். பில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1649, அதாவது 1649 ருபீஸ், 1650 ருபீஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 300 ரூபா நான் சேவ் பண்ணியிருக்கேன். எஸ், 350 ரூபா நான் சேவ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஃபைன். ஓகேலா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 months வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க Black+Dekkerலேருந்து. அண்ட் 600 mAh NICD பேட்ரி வித் பவர் டிஸ்பிளே. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6.35 mm ஹெக்ஸ் சக் வித் மேக்னெட்டிக் ரிட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து 4.8 volts NICD ஸ்க்ரூ ட்ரைவர் ப்ளஸ் 15 பிட்ஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா இது உள்ள இருக்குது. ஓகே, ஸோ வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போதைக்கு சார்ஜில் இருக்காது. ஓகே, ஸோ எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இங்கே கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். இது வந்து இது வந்து என்ன சொல்கிறது, என்னோட வந்து செகண்ட் Black+Dekkeரோட ப்ராடக்ட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் Black+Dekkeரோட ப்ராடக்ட் வச்சுருந்தேன். மேபி அந்த ரிவ்யூ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போடலை அப்படின்னா இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டை காட்ட முடியாது. அந்த ப்ராடக்ட் வந்து உடஞ்சிருச்சு. அன்ஃபார்ச்சுனேட் என்னோட மிஸ்டேக் தான். என்ன நான் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அந்த Black+Dekker வந்து உள்ள ஆக்சுவலாக நான் கரெக்டாக தான் வச்சுருந்தேன், ஸ்டோர் பண்ணிட்டேன். இட்ஸ் ரீசார்ஜபிள் டைப் தான், ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் பண்ணும்போது கரெக்டாக இங்கே தான் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குன்னா அதுக்கு மேலே ஜஸ்ட் டாப்பில் ஒரு மேஸில் வந்து உப்பு வச்சுட்டாங்க. உப்பு வந்து வைக்கிறது எதுக்குன்னா வந்து டு அட்ராக்ட் நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ அது எங்கே நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறச்சுன்னு தெரியல. அது வந்து மெல்ட் ஆகி அந்த உப்பு வந்து வாட்டர் ஆகிடுச்சு, தண்ணி ஆகிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த தண்ணி வாட்டர் வந்து சால்ட் வாட்டர் வந்து உள்ளே போய் இந்த ஹோல் சிஸ்டமே டேமேஜ் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவரும் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு.
ஸோ அதனால் வந்து நான் அந்த தூக்கி போட்டேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கு வந்து இட்ஸ் நாட் இன் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னால. ஸோ இப்போ எனக்கு திருப்பி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்பட்டதுனால நான் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இட்ஸ் அ சீல்டு ப்ராடக்ட். சொன்ன மாதிரி நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். ஸோ சீல்டு ப்ராடக்ட், ஐ ஹோப் இட் ஷுட் ஒர்க் வெல். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர். அண்ட் இங்கே நீங்கள் இந்த பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஆப்வியஸாக வில் ஒர்க். ஓகேலா, இப்போதைக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. யா, ஸோ தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஆஃப் பொசிஷன் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அண்ட் இட்ஸ் அ கன் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அதே டைப் தான், இந்த சென்ஸ் லைக் அதே வந்து சைஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ கெஸ் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. ஓகே, இதை நான் அப்புறம் பண்ணி காட்டுறேன். எனக்கு தெரியல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இட் ஹாஸ் ஆக்சுவலி காட் ஒரு டார்ச்சும் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாஷ் லைட். ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் கன் தான், ஒரு பிஸ்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஓகேலா, அண்ட் ஃப்ளாஷ் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ஒரு டைம் அழுத்தினீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகும், இன்னொரு டைம் அழுத்தினா ஃப்ளாஷ் லைட் ஆஃப் ஆகும். நான் இதை அப்புறம் காட்டுறேன் கைஸ். ஓகேலா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாவ், குட் பேக்கிங். ரெண்டுமே குட் பேக்கிங், அப்ரிஷியேட்டபிள். பட் என்ன இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஸ்க்ரூஸ் நான் எப்படி நான் வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. நாட் ஷுர் ஹவ் ஐம் கோனா சேவ் திஸ் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ். ஐ மீன் இதை வந்து எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. பார்க்கலாம். யா, ஸோ இது எடுத்தாச்சு. இப்போது இது ரெண்டு எடுக்கணும். எடுக்கிற ப்ராசஸில் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அதுதான் அங்கே. ஸோ எடுத்துட்டேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பெட் எடுத்துட்டேன்னா அப்பா, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இட் இஸ் டன். என்னை வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த ஸ்க்ரூ பிட். ஓகே, அண்ட் இது உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் இது உள்ள இப்படி போட்டுருவீங்க. ஜஸ்ட் போட் இட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்னெட்டிக் டிப்பு. ஸோ இதில் நீங்கள் வந்து இது உள்ளே போட்டுருவீங்க. ஓகேங்களா, போட்டுட்டதுக்கப்புறம் தென் என்ன பண்ணணும்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ். இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பக்கம் நீங்கள் அழுத்தலாம், இந்த பக்கமும் அழுத்தலாம். ஸோ இப்படி நீங்கள் மேலே புஷ் பண்ணுறீங்கன்னா ஃபார்வர்ட் போகும் மோஸ்ட்லி. ரிவர்ஸ் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக புஷ் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் இஸ் ஒர்க். அகேன் நடுவில் நீங்கள் விட்டுட்டீங்க லைக் ப்ளஸ் இன் பிட்வீன், லைக் ஃபார்வர்டும் போகலாம், கம்ப்ளீட் ரிவர்ஸும் போயிடலாம். நடுவில் வச்சிட்டிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ திஸ் இஸ் ஹவு தி பட்டன் ஒர்க்ஸ். அண்ட் இது வந்து ஸ்பீட் டார்க்கும் இருக்குது. ஐ திங்க் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஸ்பீட் டார்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றலாம். இங்கே பாருங்கள். ஓகே, அண்ட் ஐ திங்க் மேனுவலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா மேனுவலாக இல்லை எனக்கு தெரியல, அது என்னதுன்னு எனக்கு தெரியல, நாட் ஷுர். ஒன்லே வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து என்னது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே இது ஃப்ளாஷ் லைட். ஓகே, இங்கே வந்து ஐ திங்க் டார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுராக தெரியல என்னதுன்னு சொல்லிவிட்டு. இது ஆக்சுவலாக கைஸ் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா நான் பண்ணி காட்டுற பாருங்க. மேபி ட்ரை டு டூ இட், நாட் ஷுர் இல் ஒர்க், பட் யா ஸோ இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆக்சுவலி மேக் இட் ஸ்ட்ரைட் அண்ட் நீங்கள் இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் லைக் யூனோ புஷ் இட் டவுன் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஒர்க் லைக் திஸ். இல்லை எனக்கு வந்து லைக் நார்மலாக இருக்க மாதிரி தான் எனக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் திருப்பி ப்ரெஸ் பண்ணி யூ கேன் ரிவால்வ் இட் பேக் அகைன் ஆஸ் அ கன் பண்ணிட்டீங்கன்னா கன் மாதிரி ரேடியோ அண்ட் யூ கேன் ஒர்க். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா திஸ் Black+Dekker ஸ்க்ரூ ட்ரைவர் விச் இஸ் குட். ஐ மீன் தி பில்ட் குவாலிட்டி இஸ் குட். ரப்பரைஸ்டு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க சுற்றி முற்றி. அண்ட் இட் ஹஸ் காட் ஃபீச்சர்ஸ் ஆஸ் அ செட். எல்இடியும் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்இடி ஒர்க் பண்ணும். பார்த்தீங்கன்னா எல்இடி ஒர்க் ஆகும், ஆஃப் ஆகும். ஓகேங்களா, அண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் பவர். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். பண்ணிங்கன்னா இந்த பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற நான் வந்து கற்றுப்பேன். இப்போதைக்கு எனக்கு வந்து தெரியல எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. when you press it down completely, the
ஃப்ளாஷ் வில் க்ளோ எனக்கு தெரிஞ்சு. பட் இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து இன்னும் நான் லேர்ன் பண்ணிக்கணும். மேபி அது வந்து ஓகே தெரியல. மேபி இது வந்து ஃபுல் பவர் இருக்கும்போது அப்படி எரியும்னு நினைக்கிறேன். இப்போ லோ பவர் இருக்கிறதுனால இப்போது ரெட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாட் ஷியோர். பட் எனிவேஸ் இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். இந்த 1 2 3 4ன்றது டார்க் நினைக்கிறேன். இது வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கு இன்னும் ஐடியா கிடையாது. நான் வந்து மேபி ஐல் ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட் அண்ட் கம் பேக். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இஸ் குட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். த ஒன்லி ப்ராப்ளம் வித் த ஸ்க்ரூ ட்ரைவர் இஸ் ரைட் நவ் விச் ஐ வில் ஃபேஸ் இஸ் லைக் இது வந்து என்ன சொல்கிறது, எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றத, இந்த பிட்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றத எனக்கு கொஞ்சம், இந்த பிட்ஸ்லாம் எப்படி நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பட் பார்க்கலாம். எனிவேஸ் இஃப் ஐ எம் ஏபிள் டு சேவ் திஸ் பிட்ஸ், திஸ் 15 பிட்ஸ், தென் எஸ் தட் இஸ் குட் எனஃப். அந்த 15 பிட்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அது வந்து இங்கே கொடுக்காதது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ யா, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் Black+Dekker. இந்த ஸ்க்ரூ ட்ரைவரோட பேர் என்ன இருக்குது? யா, KC4815. ஓகே, Black+Dekker Rechargeable NICD ஸ்க்ரூ ட்ரைவர். ஓகேங்களா? அண்ட் சீரியல் நம்பர் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. 2021 மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். அண்ட் சார்ஜிங் போர்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் யூ ஹேவ் டு புட் இன் சார்ஜ். ஸோ நான் பண்ணி பார்க்குறேன். சார்ஜ் ஆகலைன்னா அது ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். பட் யா, சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் அ brand new ப்ராடக்ட் அப்படின்றதால. ஓகேலா? ஸோ யா, திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அண்ட் மோர் ஓவர் எஸ், ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு ஷார்ட் எக்ஸ்டென்ஷன். எஸ், ஐ பாட் திஸ் ப்ராடக்ட் டூ. இது ஆக்சுவலாக வந்து நான் தனியாக வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து இது கூட சேர்த்து கொடுத்துட்டாங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. யா, ஸோ என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நான் சொல்கிறேன். பட் எனக்கு இது தேவைப்பட்டுச்சதுனால தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ when you just pull it out, yes, so that you go with the hub. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு யூஎஸ்பி இருக்குது. இது வந்து 3.0 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2.0 இருக்குது. ப்ளூ கலர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் தெரியும் இல்லையா? ப்ளூ கலர்ன்றது பார்த்தீங்கன்னா 3.0 அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது சைட்டில். ஸோ இது வந்து 2.0. ஸோ that's what the USB mentions. And yeah, so very very small. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்யார்ட் கொடுத்துருக்காங்க. 2 years வாரண்ட்டி ஃப்ரீ ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர் அண்ட் see you until next time. This is Rajiv signing off. Take care and bye guys.